Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மஜுவோ கேமிங். ஓகே, நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தாம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே கேஸ், ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஏபிஎஸ் மோடோட எண்டிங் கிட்ட வந்துட்டோம் கைஸ். ஓகேங்களா, ஐ திங்க் இந்த வீடியோ இதோட எண்டிங்காக கூட இருக்கலாம். ஓகேங்களா, ஸோ நம்ம இன்னைக்கு கண்டென்ட் எப்படி அமையுது அப்படின்னு பொறுத்து தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த வீடியோ எண்டிங்கா இல்லை எக்ஸ்ட்ரா ஒரு வீடியோ ஓடுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் கைஸ். ஓகேவா? ஓகே, ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபைனல் பாஸை தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபீட் பண்ணி நம்ம வந்து டேம் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா எக் 3 நினைக்கிறேன், எக் 3 எக் 1 தெரியல இவன். ஸோ இவனை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டேம் பண்ணியிருப்போம். ஸோ இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவனோட இன்னொரு வெர்ஷன் தான் இருப்பான். ஓகேங்களா, கையில் வந்து ஸ்குவாட் வச்சுன்னு இருப்பான். ஸோ அவனை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டேம் பண்ணுறோங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறமேட்டு இவனுங்க 2 பேரையும் வச்சு அந்த மெயின் பாஸ் ஒருத்தன் இருப்பான். ஓகேவா, ஸோ அவனை வந்து நம்ம வந்து டிஃபீட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அவனை வந்து ஈஸியாக நம்ம டிஃபீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இன்னைக்கு வந்து அந்த டைனோ கலெக்ஷனு அதெல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு இருந்தோம் பார்த்தீங்களா. ஸோ அதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா இன்னைக்கு வீடியோ கரெக்டாக இருக்கும். பட் ஆனால் அந்த பாஸ் கொஞ்சம் சம்பவம் பண்ணி விட்டுட்டான்னா எக்ஸ்ட்ரா ஒரு வீடியோ வருங்க. ஓகேவா? சரி, ஓகே கேஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். முதல் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாஸை வந்து நம்ம கிரியேட் பண்ணிப்போம். ஓகே ஓகே, இது எக் 3 இது. அப்போ இதுதான் எக் 1. ஓகே, எக் 1. அப்போ எக் 2 காணோம். எக் 2 என்னன்னு தெரில. ஓகே, இவன் தான் பார்த்தீங்கன்னா மெயின் பாஸு. இவனை வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிக்கலாங்க. ஓகேவா? வேறு யாராச்சும் இதில் நம்ம எதாவது மிஸ் பண்ணிட்டோமா? ஐ திங்க் இதில் நான் யாரையும் மிஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். எல்லாரையும் முடிச்சுட்டேன். ஓகே, அவ்வளோதான். இந்த மேலே இருக்கிறது எல்லாத்தையும் முடிச்சு விட்டாச்சு. ஓகே, இவன் தான் பார்த்தீங்கன்னா மெயின் பாஸ்ன்னு நினைக்கிறேன். ரைட், ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இவனை தூக்கிக்கிட்டே கிளம்பிடுவோம். சுடிக்கா எடுத்துக்கலாமா? ஓகே, சுடிக்கா எடுத்துக்கலாங்க. நம்மக்கிட்ட இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா இப்போ பவர்ஃபுல்னு பார்த்தீங்கன்னா சுடிக்காவும் பவர்ஃபுல்லான ஒரு ஆள் தான். ஓகே, ஏன்னா டெல் போட்டு இப்போ நேராக ஐலாண்ட்ஸுக்கு ஓடிட வேண்டியதுதான் நம்ம. நைஸ் கேஸ், ஐலாண்ட்ஸுக்கு வந்தாச்சு. ஆக்சுவலி இந்த எபிசோடு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு பாதிக்கு மேலே நம்ம இன்ட்ரோ ஸ்டார்ட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஹைலாண்டுக்கு வர்றது, பாஸ் ஃபைட் பண்ணுறது, மறுபடியும் வீட்டுக்கு போகிறது. ஓகே, இதுவே தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம. எண்டிங் வரைக்கும் அப்படி தான் ஓடிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். வந்தாச்சு. இந்த இதில் என்னடா இருக்கு? ஃபீனிக்ஸ். இன்னைக்கு நம்மளோட முதல் கலெக்ஷன் இந்த ஃபீனிக்ஸ் தான். வாங்கு. ஸ்டார்டிங்லேருந்தே கலெக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிடும். இன்னைக்கு ஆல்ரெடி நம்மகிட்ட தான் ஃபீனிக்ஸ் இருக்கே, பரவாயில்ல, இருந்தாலும் கலெக்ட் பண்ணுவோம். நம்மகிட்ட தான் ஊறப்பட்ட ஆர்ப் இருக்கே. ஒரு ஏரோ அடித்தா மாட்ட போகுது. அதுக்கப்புறமேட்டு ஒரு ஆர்பு கொடுக்குறோம், டைம் ஆகுது. அதுக்கப்புறம் பள்ளத்துக்கு போட்டுக்க வேண்டியதுதான். ஓகே, வேலை முடிஞ்சுது. ரைட், ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பாஸை வந்து எக் 3 தானே. ஓகே, எக் 3. ஸோ இவனை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டைம் பண்ணிடலாங்க. வரானா? ஓகே, வரும்போதே கவுத்துன்னு தான் வரான். ஓகே, என்னடா பண்ணுற? டார்பர் ஏறிடுச்சுல, அப்புறம் ஏன்டா இந்த வேலைலாம் பார்த்துட்டு இருக்க? சூப்பராக இருக்குல்ல இவன் கையில் அந்த ஸ்குவாடு. இதை பாருங்க, இதில் இவன் ஃபுல்லாக மாஸ்க் போட்டான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக மாஸ்க் வந்து உடஞ்சிருக்க மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மாஸ்க்கு, கையில் ஸ்குவாடு, வேற லெவலில் இருக்கான். ஓகே, இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோல் கொடுத்து தான் டைம் பண்ணணும். இந்தடா சோல் வச்சுக்கலாம். ரொம்ப செலக்டிவ். ஓகே, டைம் பண்ணியாச்சு. பழகம் போல் பார்த்தீங்கன்னா இவனுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல் லெவலப் ஏற்றி விட்டுடுவோம். ஐயோ, லெவலப் எடுத்துகிட்டு வரலையா? வீட்டில் தூக்கி போட்டேன், அப்படியே கிடக்குது. இப்போ மறுபடியும் வீட்டுக்கு போகணும். சரி, ஓகே, லெவலப்பே இல்லாமல் பார்த்தீங்கன்னா என்னோட பவரை நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். ஓடு, செம்மையா இருக்கே. வேற லெவல் பண்ணுறான் இவன். இது என்ன அட்டாக்னு தெரியல. வா, தெரிக்க விடுறாங்க சிவன். அச்சோ, என்ன கேஸ் இது? இந்த அடி அடிச்சா போதும் போல தெரிக்க விட்டுருவோம் போலயே. டப்பு டப்பு டப்புன்னு குத்துறான். ஓடு, செம்ம. 6ல நல்லா ஓப்பியான பவரு.
கோலியும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு. கண்ட்ரோல் இல்லை. ஓகே, இவனால பறக்க முடியும்னு நினைக்கிறேன். இல்லை, பறக்க முடியல. ஜம்ப் மட்டும் தான் பண்ணுறான். ஷிஃப்ட் ப்ளஸ் சியில். ஓ நைஸு. ஷிஃப்ட் ப்ளஸ் சியில் சூப்பரான அட்டாக்கு. எக்ஸில் என்ன கைஸ் இது அட்டாக்கு? இந்த மாதிரி அட்டாக் பண்ணால் அவ்வளோதான் போல. தெறிக்க விட்றாங்க, தெறிக்க விட்றாங்க சிவன். செம்மையா இருக்குல்ல அட்டாக்ஸ் எல்லாமே. ஓடு. செம்ம ஓப்பியா இருக்கு கைஸ் என்னோட அட்டாக்ஸ் எல்லாமே. ஆளும் பார்க்கறதுக்கு சும்மா தெரியா இருக்கான். ரைட், ஓகே. இவனதிக்கு உள்ள போட்டுக்கிட்டு நான் இவனோட பவர் ஏற்றணும். ஸோ அதுக்காக நான் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகே நம்ம பேஸுக்கு போயிடலாம். தேவையில்லாத ஐட்டம்ஸ்லாம் உடம்புல இருச்சுல, எல்லாத்தையும் வேலெட்டில் போட்டேன். ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் அதுக்குள்ளேயே ஓடி போச்சு போல். ஓகே, இதுக்குள்ளே தான் கிடக்கும். சொல்ல இதுக்குள்ளே தான் கிடக்குது. அப்புறம் இப்போ ஆர்மர் செய்யணும். ஏபி சோல் இல்லையா? ஏபி சோல் இல்லையா? ஓகே, சோல் இதுதான் சோலா? எத்தனை? 3 செய்யணுமா? ஓகே 3. ஓகே, இந்த ஆர்மர் செஞ்சுக்கிட்டே இவனுக்கு போட்டுடலாம். இவனை போட்டு இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா லெவலப் பண்ணிட்டு க்ளோன் போட்டுக்கிட்டு ஓடிடலாங்க சார். இப்போ அங்கே ஓகே, ஹெல்த்து கொஞ்சம் தாறுமாற ஏற்றி விட்டுருவோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதை க்ளோன் போட ஆரம்பிச்சிடும். ஓகே, இதனால இருக்கு. இப்போ பேட்டில் சும்மா தெறிக்க விட்றோம் பாருங்க. இதுங்க எனக்கு மெயின் பாஸை ஈஸியாக முடிச்சிடலாம் தான் நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ பேரை நான் எடுத்துகிட்டு போகிறேன்ல. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓபியான ஆட்கள். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு வச்சுங்களேன். ஸோ இதில் 3 பேர், அதில் 3 பேரை இறக்கி விட போகிறேன். 1 டேய் எங்கடா போற? அவன் பாட்டுன்னு போயினே இருக்கிறான். ஐயாட்ட கொடுத்து சுடல வேலை வெட்டியே போயிட்டான் அப்படின்னு சொல்லிடுறா. டேய் எங்கடா போற? கிராவிட்டி இழுக்குதோ அவனை. எங்க ஓடுறாங்க அவன்? டேய் ஓடாதடா. அச்சுச்சோ, எதுக்கு இப்படி பிச்சின்னு பறக்குறான்னு தெரியல. ஐ திங்க் பிசிக்ஸ் ஒர்க் செஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவனுக்கு சைடா இருக்குல்ல, அதனால உருண்டு வந்துட்டான் பையன். அப்படிதானடா? ரைட், ஓகே. இந்த இடத்துல பாஸ் ஃபைட் வேலைக்கே ஆகாது. கீழே வந்துட்டீங்கன்னா சொதப்பிடும். சரி பரவாயில்ல, இருங்க பண்ணுவோம். சைடு ஓடிட்டானா செம்ம கடுப்பாயிடும். ஓகே, கை கட்டிட்டு இருக்குவன் 3. இப்போ ப்ளூ கலர்ல இன்னும் 2 பேரை இறக்கி விடணும். போச்சு 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 போச்சு. சைடா ஓடுறான் பாருங்க. இப்போ போச்சுரா போச்சுரா. 2 பேரும் ஓட்டானுங்க. ஐயோ என்னடா பண்ற? இவனுங்களை வச்சுட்டு எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேங்க. சரி, கத்தி வச்சிருக்கோம், ஒன்று மட்டும் போதும்னு நினைக்கிறேன். இவனுங்களை அப்படியே கும்பலாக வச்சு நான் சண்டை போடலான்னு பார்த்தா இவனுங்க என்னன்னா ஓடிக்கினே இருக்கிறானுங்க. ஏய் ஓடக்கூடாது சரியா? ஓகே, பிசிக்ஸில் இங்கேயே மாட்டிப்பானுங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அவ்வளோதான், செட்டில் ஆகிட்டானுங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு வச்சுங்களேன், எல்லாரும் நியூட்ரல் தான். நியூட்ரல். நம்மளோட ஆர்மி சும்மா வேற மாதிரி இதா.
இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இவனை கத்தி வச்சிருக்கவனை மட்டும் இப்போ நான் கையில் எடுத்துக்கிட்டு இந்த பாஸை சம்மன் பண்ணி விட்டுற போகிறேன். இவன் தான் மெயின் பாஸ்ன்னு நினைக்கிறேன். ஓகே, இவன் தான் பார்த்தீங்கன்னா லார்ட் ஆஃப் ஏபிஸ். ஸோ இப்போ இவனை சம்மன் பண்ணி விட்டு இவனை போட்டு பொழக்கிறது தான் நம்மளோட வேலை. வாடா வாடா வாடா. அச்சோ, என்னடா இப்படி டேமேஜ் பண்ற? இப்படி இது பண்றான், எனக்கு ஒண்ணுமே தெரியல. ஐ திங்க் டிஃபீட் ஆயிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். டிஃபீட் ஆயிடுச்சா? நாடா எபிஸ் அதுக்குள்ளேயே செத்து போயிட்டான். ஆஹா, லைட்டா டார்பர் ஏத்திக்கிறான், அவ்வளவுதானா? ஓகே, இங்க எல்லாத்தையும் எடுத்துருவோம். ஜஸ்ட் டார்பர் தாங்க செய்திருக்கான், அதுக்குள்ள அவன் செத்து போயிட்டாங்க. அவன் என்னடா பாஸ்பேட் இவ்வளவு சப்பையா முடிஞ்சு போச்சு. இப்பெல்லாம் முடியக்கூடாதே. அவனோட ப்ளூ பிரிண்ட் கூட கிடைக்கல. ப்ளூ பிரிண்ட் கிடைக்காதுன்னு தான் நினைக்கிறேன். சரி, ரைட், ஓகே ஸ்டா. இப்போ அகைன் நான் பேஸுக்கு போயிட்டு மறுபடியும் இன்னொன்று ஒன்று கிரியேட் பண்ணிட்டு வரேன். ஓகே, நான் கும்பலாக இறக்கி விட்டது தான் பிரச்சனை நினைக்கிறேன். டப்பு டப்புன்னு முடிச்சு விட்டானுங்க. வாடா லாடா பேபிஸ். என் உடம்புல எதாவது ஏறி இருக்கா? என் உடம்புல எதுவும் ஏறல. அவனை கில் பண்ணதுனால எனக்கு எதுவுமே கிடைக்கவும் இல்லை. ஓகே, இப்போ ஒரே ஒரு ஆளை மட்டும் வச்சு நம்ம சண்டை போடுவோம் கேஸ். ஓகே, அவன் கண்டிப்பாக நம்மளுக்கு தாறுமாறா டார்பர் ஏற்றுவான்னு மட்டும் தெரியுது. டார்பர் ஏற்றுறதுக்குள்ள அவங்க அதையே நான் முடிச்சு விடணும். இந்த அட்டாக்கை போடணும் கேஸ். இந்த அட்டாக் இல்லை, இந்த அட்டாக்கோ, இந்த அட்டாக்கும் கிடையாது. இந்த அட்டாக் போடணுமோ? இந்த அட்டாக் போடணும் கேஸ். அவனுக்கு இந்த மாதிரி குத்துன்னு குத்தணும் கத்தி வச்சு. பார்க்கறதுக்கு செம்மையா இருக்குங்க சிவன். வேற மாதிரி. ஓகே, ஸோ இது கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ 1-to-1 பாஸ் ஃபைட் பண்ணுவோம். வாடா 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 வாடா. இவன் டேமபிளா? இவன் நாட் டேமபிள் தாங்க. போடு, அடிச்சிட்டாங்க எனக்கு. போடு, மனசுல இருந்த பாரமே போயிடுச்சு. ஏய், கத்தியா மாறிட்டான். போடு, அச்சோ. செத்து போயிட்டாங்க. அச்சோ, இந்த சைடு வந்துட்டாங்க சிவன். ஐயோ, போட்டான். நம்ம கிட்ட தான் ஆட்கள் நிறைய பேர் இருக்கானுங்களே. ஒருத்தவன் போனா இன்னொருத்தவன். ஓகே ஓகே கேஸ், வாங்க போலாம். எந்த இடத்துல இறக்கி விட்டான்னு தெரியலையா அவனை? ஃபுல்லா ஹெல்த் ஏறிடுச்சு கேஸ் அவனுக்கு. நம்மளை கில் பண்ணால அவள் தான் இன்னைக்கு சம்பவம் தான். நீ வாடா வாடா வாடா, ஒண்டி கொண்டி. ஓடு, செத்து போயிட்டியா? சாவு. எதுவுமே கிடைக்கல.
ஓகே கிடைச்சிருக்கு guys. ஓ ஒரு கன்னு கிடைச்சிருக்கு. அப்புறம் ஏதோ ஸ்குவாட் மாதிரி கிடைச்சிருக்கு. இருங்க எவனோ வந்துட்டான், ஸ்பான் ஆயிருக்கான் பக்கத்துல. இந்த இதுல ஏதோ டப்பா மாதிரி இது என்னது இது? தாவு இந்த இடத்துல ஒரு டப்பா மோனு ஒன்று காட்டுச்சுல்ல, என்னன்னு தெரியல. ஓகே நம்ம ஃபைனல் பாஸை வந்து டிஃபீட் பண்ணியாச்சு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சிம்பிளாக டிஃபீட் ஆயிடுச்சு. ரொம்ப நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஒரே ஒரு வாட்டி தான் டெத் ஆகணும். ஓகே ஸோ இதெல்லாம் என்னென்னு பார்க்கணும் இப்போ. இது என்னது? இதுவும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இது ஆர்மர் தான் இது. ஓகே போட்டுவிட்டேன். அதோட ஸ்கின்னு நினைக்கிறேன். இது ஒரு எஃபெக்டும் தெரியல, அப்புறம் எதுக்கு தான்டா இது? ரைட் ஓகே ஏதோ ஒன்று இருக்கட்டும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு பிஸ்டல் ஒன்று கிடச்சிருக்கு, ஏபிஎஸ் பிஸ்டல். என்ன பிஸ்டல் இது? அமோ இல்லை, என்ன பண்ண இதுக்கு அம்மாவுக்கு? நீடு பர்ஃபெக்ட் சோல். பர்ஃபெக்ட் சோல் வேணுமா? பர்ஃபெக்ட் சோல் தான் இருக்குது. ஓகே இப்போ நம்மளுக்கு சோல் வேணும் கைஸ். இதுலேயே நிறைய மோட்ஸ் இருக்கு. ரைட் ஓகே இப்போ நம்ம வீட்டுக்கு போயிட்டு நம்ம செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஓகே கேஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கொஞ்சம் பெரிய வீடியோ தான் ஓகேங்களா. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு ஸ்டோரேஜ் ஃபில் ஆயிடுச்சு. ஸ்டோரேஜ் ஃபில் ஆகிட்டு ரெக்கார்டிங் கட் ஆயிடுச்சு ஓகேங்களா. ஸோ அதை தெரியாமல் நான் பாட்டு ப்ளே பண்ணிக்கிட்டே இருந்திருக்கேன். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் கொஞ்சம் நிறைய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் எடிட் பண்ணி போடும் போது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கும் அந்த வீடியோக்கும் கொஞ்சம் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்குங்க ஓகேங்களா. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை நான் ரெண்டாக பிரிச்சுட்டேன் ஓகேங்களா. சரி ஓகே கேஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம உங்க லைக் அண்ட் சப்போர்ட்டை தட்டி விடுங்க. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு பாஸை நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. ஸோ அந்த பாஸையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் வந்து டேம் பண்ணியிருப்போம். சரி ஓகே கேஸ் பாய்.